கிட்டத்தட்ட 4 வருஷமா நம்ம எல்லாத்தையுமே எக்கச்சக்கமா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்த குக் வித் கோமாளி ஷோ இருக்கு இல்லையா, அது எண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கு இல்லையா. என்னப்பா நீ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெங்கடேஷ் பட் தாமு இவங்க 2 பேருமே குக் வித் கோமாளில இருந்து விலகிறேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட்டிருந்தாங்க. இப்போ அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா மான்சூன் மீடியாஸ், அதாவது குக் வித் கோமாளி இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய நிறுவனமும் நாங்க விலகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அதிரடியான அறிவிப்பு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட மட்டும் இல்லாமல் குக் வித் கோமாளியை டைரக்ட் பண்ணிட்டு இருந்த டேரக்டர் பார்த்திபனும் பார்த்தோம் அப்படின்னா சில குட் பை சொல்றதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் கனத்த இதயத்தோட பார்த்தேன் அப்படின்னா குக் வித் கோமாளிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. ஸோ இதனால பார்த்தோம் அப்படின்னா இனிமேல் குக் வித் கோமாளி அப்படின்றது வருமா வராதா, அப்படி வந்துச்சு அப்படின்னா அதில் பழைய கோமாளிஸாவது இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய கேள்வியை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்னதான் ஆச்சு குக் வித் கோமாளிக்கு, எதனால் அடுத்தடுத்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே விலகுறாங்க அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் நம்ம லாங் வீடியோவில் தெளிவாக பேசியிருக்கேன். அதுவும் 8 மணிக்கு நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.